என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். உன்னுடைய நிலையைக் கண்டு நெகிழ்ந்து இருக்கிற நான் இதோ உனது வேண்டுதலை கேட்டேன். இனி உனக்காக எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்கப் போகிறேன். இருந்தவை எல்லாம் பழையனவாக இருந்தன. அவற்றை உன்னிடம் இருந்து விலக்கி இப்போது புதியனவற்றை தர சித்தமாக இருக்கிறேன். இப்போது வளர்ந்திருப்பதாக நினைத்து உனக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த நினைக்கிறேன். இவையாவும் உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கலாம். உனக்கு உண்மையை சொல்ல போனால் நீ யார்? உனக்கு ஏன் துன்பங்கள் வந்தன? இதை நான் இன்று வேறு ஒரு கோணத்திலே ஆராய்ந்து பார்க்க போகிறேன். நல்வினை மற்றும் தீவினைகளின் விளைவுதான் நீ. மிருகத்தனம், மானுடம் மற்றும் தெய்வீகம் என்கின்ற 3 தன்மை சேர்ந்து உருவான கலவை நீ. இன்றைய பிரச்சனைகளுக்கு காரணம் உனது தவறுகள், உனது எண்ணம், உனது சிந்தனை, உனது செயல் என்பவற்றால் ஏற்பட்ட விளைவுகள். பிறர் மீது பழி போடாதே. எல்லா விஷயங்களிலும் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கிவிட்டாய். இதனால் என்ன நன்மை அடைந்தாய் என்று எண்ணிப்பார். முள்ளின் மீது காலை வைத்துவிட்டு முள் குத்தி விட்டது என்று சொல்லுவது போல உனது தவறுகள், உனது தோல்விகள், உனது ஏமாற்றம் என எதுவாக இருப்பினும் அதற்கு ஒரு தனி காரணம் உன்னால் கற்பிக்கப்படுகிறது. அன்புக்கு கட்டுப்பட்டு செய்தேன், நட்புக்கு கட்டுப்பட்டு இந்த நிலைக்கு வந்தேன், கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் இறக்கப்பட்டு இந்த நிலைக்கு நான் வந்தேன் என்று ஏதேதோ சாக்கு சொல்லுகிறாய். அடிப்படையான காரணத்தை பார்க்க தவறிவிட்டாய். அந்த அடிப்படையான காரணம் நீ மிக பலவீனமான நபர் என்பதுதான். பலவீனம். இதனால் சூழ்நிலைகளும் மற்றவையும் உன்னை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டன. சூழ்நிலை கைதி என்று எண்ணி என்ன செய்வது, இந்நிலையில் இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று உன்னை நீயே கட்டுப்பட அனுமதித்துக் கொண்டாய். இதுவே உனது எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் ஆகும். பிறர் உன்னை பற்றி போற்றி புகழும் போது தானாகவே நான் நல்லவன் அல்லது நல்லவள் என்று எண்ணிக்கொண்டாய். உதவுவதற்கு தகுதியானவன், உதவி செய்யலாமே, பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் எண்ணியது தப்பாகிவிட்டது. சிக்கிக்கொண்டது உன்னை பலவீனப்படுத்தியதுதான். ஏமாற அப்போதுதான் நீ ஆரம்பித்திருக்கிறாய். சத்தியத்திற்கு உட்பட்டவர், எல்லோருக்கும் நல்லவர், நேர்மையானவர், உதவி செய்பவர் என்று உன்னை பற்றி நீயே நினைத்து கொண்டதனால் அனைத்தும் உனது பலவீனமாக மாறிவிட்டது. உனது பலவீனத்தை இந்த அடையாளத்தால் மூடி மறைத்துக் கொண்டிருந்தாய். உன்னை மற்றொன்றின் பின்னால் ஒளித்துக் கொள்ள வைக்கும் இந்த பலவீனம் உனது மனமயக்கத்தினால் ஏற்பட்டது. புரிகிறதா இப்பொழுது? இந்த பலவீனமே வாழ்நாள் முழுவதும் துன்பம் அனுபவிக்க காரணம் ஆகிவிட்டது. இப்போது இதே பலவீனத்தால் தான் பொய் சொல்ல, கொள்ளையடிக்க, கொலை செய்ய இருக்கிற மற்ற எல்லா குற்றச் செயல்களுக்கும் அதுவே தயாராக மாறிவிடுகிறது. பிறகு நீ தயாராகி விடுகிறாய். இதுவே உன்னை கடன்பட வைத்தது, முயற்சி செய்ய வைத்து தோல்விக்கு கடத்தியது, ஒரு புதிய உறவுக்கு வழிகாட்டியது. இப்படி எதை வேண்டும் என்றாலும் இதனோடு பொருத்தி பார்த்து கொள்ளலாம். இன்றோ நாள் முழுக்க தலைவலியால் அவதிப்படுகிறாய். வாழவே பிடிக்கவில்லை, எதை பார்த்தாலும் எரிச்சல், உறங்க முடியவில்லை என்று கூறுவதை கவனித்தால் நீ பிறருக்கு செய்த நன்மைகள் அவர்களால் மறக்கப்பட்டு விட்டன. ஒரே வீட்டிற்குள் இருந்தாலும்
காரணம் இன்றி உன்னை ஓர் எதிரி போல நினைக்கிறார்கள். உன்னை மதிப்பதே இல்லை. ஒரு காலம் இருந்தது. அன்று அன்று உனது தயவால் அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த நன்றி மறந்தார்கள். இதை தாங்க முடியாமல் தவிக்கிறாய் நீ. உனது வீட்டிலேயே உன்னால் இருக்க முடியாது. ஒரு கோழை போல தவித்து கிடக்கிறாய். இதுதான் பலவீனம். செய்த அற்புதமான செயல். அந்த பலவீனம் செய்த ஒரு அற்புதமான செயல் இதுதான். இனி எந்த விஷயத்திற்கும் சாக்கு போக்கு சொல்லாதே. யதார்த்தம் எதுவோ அதையே அப்படியே பின்பற்று. அதனால் எந்த பாதிப்பு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஆரம்பத்திலேயே ஒரு கட்டு திட்டத்திற்குள் நின்று கொண்டால் பின்னல் அவர்களால் நான் அழிக்கப்பட்டேன் என்று உன்னால் சொல்வதற்கு இடமே இருக்காது. உன் பலவீனத்தால் நீ அழிந்தாய் என்பதையாவது புரிந்து கொள்ள இந்த நிகழ்வு உனக்கு தெரியும், உனக்கு நடக்கும். உனக்குள் புதைந்து இருக்கிற சக்தியானது மிக உயர்ந்தது. அது உன்னை எல்லையில்லாத நிலையில் தான் உன்னை வைத்திருக்கிறது. உனது மனமயக்கத்தினால் கீழே இறங்கிவிட்டாய். மீண்டும் மேலே போக வேண்டும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை பலவீனம் என்று அறிந்து எச்சரிக்கையை கடைப்பிடி. தீமை போல தெரிகிற எல்லா காரணமும் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் பிறர் மீது குற்றம் சுமத்த மாட்டாய். சோதனை காலத்திலே சோர்ந்து மனம் உடைந்து விட மாட்டாய். யாரும் கைதூக்க முன் வரவில்லை, இனி நமது கதி அதோ கதிதான் என்று தளர்ந்து விட மாட்டாய். நான் தான் இதற்கு காரணம், நானே இதை தகர்த்து எறிவேன் என்கின்ற தைரியத்தை வரவழைத்து உனது போராட்டத்தை தொடங்கு. வெளியே கண்களை திறந்து பார். எந்த உதவியும் எங்கிருந்தும் இனி வராது. இந்தா உனக்கு இந்த உதவி தேவை என்பது எனக்கு தெரிந்து தக்க சமயத்தில் வந்து உதவுகிறேன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நான் உனக்கு இருக்கிறேன். இனி நீ எந்த தவற்றினை செய்திருந்தாலும் அனைத்தையும் நான் மன்னிப்பேன். யார் உனக்கு எதிரிகள் இருந்தாலும் அவர்களை அனைவரும் தூக்கி தூரமாக எரிந்துவிட்டு சுக்கு நீராக அவர்களை உடைத்துவிட்டு உன்னை வலிமை பெறச் செய்வேன். உன்னை நல்ல விதமாக நடைபெறச் செய்வேன். நன்றாக உன்னை நடைபோட வைப்பேன். இன்றே நீ வென்றாக வேண்டும். வெல்வதற்கு முயற்சி செய்தாக வேண்டும். அதற்கான வேலைகளை துவக்கி ஆக வேண்டும். புறப்படு. இனி நிதானிக்காதே. இனி உன்னுடைய வெற்றி ஆரம்பமாகிவிட்டது. இனி உன்னோடு வழி துணையாகவும் வாழ்க்கையிலே துணையாகவும் நான் வந்து கொண்டே இருக்க போகிறேன். அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மாலிக்.